வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ஒரு ரெண்டு பொருள் வச்சு எப்படி ஈஸியாக ஒரு லட்டு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு தான். நான் இன்றைக்கி எடுத்துருக்க பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையும் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த லட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு அரை கப்பு தேவைப்படும். நீங்கள் நல்லா நச்சுட்டு ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ கடலையை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடலை நல்லா வறுபட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். வறுத்த கடலையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் உள்ள தோலெல்லாம் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க. நிலக்கடலையில் நம்ம உதுத்து வச்சுருக்கோம்ல தோல்லாம், இந்த மாதிரி சொலகுல புடைக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த தோல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். எல்லா நிலக்கடலையில் இருந்தோ தோலையும் நான் நீக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ஒரு கப்பு நிலக்கடலை, அதை சேர்த்து இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். நிலக்கடலையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிலக்கடலையும் வெல்லமும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. கரகரன்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கத ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நான் நல்லா லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவையும் நான் லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். நம்மளுக்கு சூப்பராக ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக ஈஸியாக வீட்டிலே நம்மளுக்கு எப்படி லட்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வெளியில் அடிக்கடி நம்ம போய் தேடி வாங்க முடியாத நேரத்தில் வீட்டில் இந்த 2 பொருள் இருந்துச்சுன்னா சட்டுன்னு நம்ம லட்டு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.